ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயுஸ் கொங்குநாடு சமையல். நம்ம பிரசாதம் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 5வது நாளுக்கு நான் பண்ணது தயிர் சாதம் தான் பிரசாதமாக பண்ணேன். ஏன்னா சூரசம்ஹாரம்னா தயிர் சாதம் தான் தருவாங்க. ஸோ தயிர் சாதம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்வீட் ஏதாவது கொடுக்கலாம். அது தயிர் சாதம் மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுறதுனால நான் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். பச்சரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறணும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுக்கலாம். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சே வேக வச்சேன். அப்புறம் கொஞ்சமாக வச்சுருக்கேன், பிரசாதத்துக்கு அளவாக கொஞ்சமாக வச்சுருக்கேன். நான் அதிகமாக வைக்கல, சாமிக்கு பிரசாதத்துக்கு அளவாக கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் நிறையா போட்டு செஞ்சுக்கலாம். இப்போது பிரசாதம்னாலே பச்சரிசி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். மத்தியானமேவும் செஞ்சு வைக்கலாம். நான் சூரசம்ஹாரங்கிறனால நான் இப்போ தான் செஞ்சேன். இப்போ செய்யும்போது நம்ம பால் எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம மத்தியானம் செஞ்சால் தான் பால் ஊற்றணும். ஏன்னா அது அப்போ தான் பெரஞ்சு வரும். இப்போ டைரெக்டாக பாலும் தயிரும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டைஜஷன் ஆகாது. இப்போ மதியானமே நம்ம தயிர் சாதம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் தயிரோட. இப்போ சூடாக இருக்கும்போதே சாப்பாடை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். சில பேர் வெண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல, சிம்பிளான தயிர் சாதம் தான் செய்கிறேன். ஸோ இதை நல்லா மசிச்சுட்டு இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம தாளிச்சிக்கலாம். எப்போவுமே ஆறுறதுக்குள்ளேயே நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது இந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி எதுவுமே போடல. ஏன்னா விரதம் இருக்கும்போது இஞ்சி எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நார்மலாக தயிர் சாதம்னா இஞ்சி ஆட் பண்ணுவோம். விரதங்கிறனால நான் இஞ்சி ஆட் பண்ணல. பிரசாதத்துக்கும்போது அதுக்காக நான் அப்படி செஞ்சேன். உங்களுக்கு இஞ்சி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயம் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணினோன்னா ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு சாதத்தில் நம்ம தயிர், சால்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தாளிச்சதை அதில் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தில். சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. 1க்கு 2ங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்ல தயிர் வாங்கி பாருங்கள். எவ்வளோ கேரளாவில் இந்த தயிர் கிடைச்சிது. இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருந்ததுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே தயிர் வேணும். ஒரு டம்ளர்னா 2 டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி 1க்கு 2ங்கிற அளவு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் மத்தியானமே செய்கிறதா இருந்தால் நீங்கள் பால் ஊற்றியும் பண்ணலாம். இதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா காலையில் கொஞ்சம் பால் ஊற்றி பண்ணிவிட்டு அதோட தயிரும் இது பண்ணிங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது பெரஞ்சிரும், புளிப்படிக்காது, நல்லா க்ரீமியாக இருக்கும். சில பேர் வெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா நீங்கள் வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்தது இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட தயிர் சாத பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை சாமிக்கு படைச்சிக்கலாம். இந்த மாதிரி 5வது நாள் சூரசம்ஹாரத்தப்போ தயிர் சாதம் படைக்கிறது நல்லதுங்கிறனால நான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். நம்மளோட தயிர் சாதம் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இனி சாமி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக ரெடி ஆகிருக்குன்னு. நான் அதுக்கும் சிம்பிளாக தான் பண்ணுறேன். எந்த க்ரீமும் ஆட் பண்ணல, மில்க்